இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி காலை வேளையில் ஒரு வேத தியானத்தில் இருக்கும்போது ஒரு சிலரோடு கூட அந்த வேதத்தை குறித்து பேசி கொண்டு இருக்கும்போது ஒரு வசனத்தை கர்த்தர் ஞாபகப்படுத்தினார். அதை குறித்து தான் நான் இங்கே உங்களோடு கூட பேச வேண்டும் என்று விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 54 முதல் 56 வரை இந்த வசனத்தில் கர்த்தர் சில காரியங்களை குறித்து, கண்டிதலை குறித்து, அதாவது ஜனங்களுக்கு ஒரு கண்டிப்பாக சில காரியங்களை சொல்லுகிறார். அதைத்தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். என்ன ஆண்டவர் சொல்றாருன்னா, பின்பு அவர் ஜனங்களை நோக்கி, மேற்கே மேகம் எழும்புகிறது நீங்கள் காணும்போது மழை வரும் என்று சொல்லுகிறீர்கள், அந்தபடியும் ஆகும். தென்றல் அடிக்கிறதை நீங்கள் காணும்போது உஷ்ணம் உண்டாகும் என்று சொல்லுகிறீர்கள், அந்தபடியும் ஆகும். மாயக்காரரே, பூமியின் தோற்றத்தையும் வானத்தின் தோற்றத்தையும் நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, இந்த காலத்தையோ நிதானியாமல் போனது என்ன? இந்த வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் இந்த பூமியில் நடக்கிற சம்பவங்களை எல்லாம் கரெக்டாக கெஸ் பண்ணுறீங்க, அதே மாதிரி தான் நடக்கவும் செய்யுது, இதெல்லாம் இவ்வளவு அறிவு உங்களுக்கு இருக்குது, ஆனால் இயேசு கிறிஸ்து வருகிற அந்த காலத்தை மாத்திரம் நிதானியாமல் போனது என்ன அப்படின்னு கேட்குறார். இந்த நேற்று ஒரு நாளில் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நேற்று முந்தா நாள், இந்த 2 நாளைக்குள்ளே நீங்கள் மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால், பிலிப்பைன்ஸில் மிகப்பெரியதான பூகம்பம், இந்தோனேஷியாவில் சுமத்ரா தீவு பகுதியில் மிகப்பெரிய கடலுக்குள்ள பூகம்பம், சுனாமிக்கான எச்சரிப்பு கொடுத்தாங்க. யூகே பகுதியில் ஃபுல்லாக வெள்ளம், கலிஃபோர்னியா பகுதியில் ஒயில் ஃபயர், காட்டுத்தீ. இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இது இல்லாமல் கொள்ளை நோய்கள், இது இல்லாமல் ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் அங்கெங்கே ஜனங்கள் எழும்பி நிற்கிறாங்க. இப்படி உலகம் முழுக்க ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட், எங்கே பார்த்தாலும் குழப்பமான ஒரு நிலைமை, ஜனங்களுக்குள்ளே சமாதானம் இல்லை. எல்லா பகுதியிலும், அதாவது அரசியல் இல்லை, பொருளாதாரத்தில் இல்லை, எதுலேயும் இல்லை. ஆனால் ஒவ்வொருத்தரும் நிதானிச்சு கரெக்டாக சொல்கிறாங்க. இப்போது மழை வரும், புயல் அடிக்கும் போது இத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் காற்று அடிக்கும், கரெக்டாக சொல்கிறாங்க, அந்தபடி ஆகுது. அதே மாதிரி இப்போது பூமியினுடைய காந்த புலத்தில் ஒரு வெடிப்பு வந்திருக்கு, இதை பற்றி நம்ம இன்னொரு டுடே ஸ்பெஷலில் பார்க்கலாம், அதுவும் கரெக்டாக நடந்துக்கிட்டு இருக்குது. இது இல்லாமல் சுனாமி, அதை பற்றி கொடுக்குற எச்சரிப்பு அதே மாதிரி ஆகுது. இதையெல்லாம் கரெக்டாக செய்ய தெரிஞ்ச உங்களுக்கு இந்த காலத்தை நிதானியாமல் போனது என்னன்னு கேட்குறார். அதாவது இயேசு கிறிஸ்துவின் வருகையை நிதானியாமல் போனது என்ன? முதலாவது வருகையை பற்றி பேசுகிறாரு, நான் இப்போ 2வது வருகையை பற்றி சொல்கிறேன். இன்னைக்கு இது எல்லாமே அவருடைய வருகைக்கான ஒரு அடையாளங்கள். நாம உலகத்தார் இதை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால், ஒரு இன்சிடெண்ட்டாக பார்க்குறாங்க, சம்பவம், பூமியில் நடக்கக்கூடியதான ஒரு சம்பவம். ஆனால் தேவ பிள்ளைகளும் அதே மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் சொல்றாரு, மாயக்காரரே, மாய்மாலக்காரரேன்னு சொல்றாரு. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு, ஆனால் ஸ்பிரிச்சுவல் காரியம் மட்டும் தெரியாத மாதிரி நம்ம இருக்கிறோமா? உலக காரியத்தில் ஞானம் இருக்குதான், வாட்ஸ்அப் பார்க்குறீங்க, ஃபேஸ்புக் பார்க்குறீங்க, அதில் உள்ள காரியத்தை அலசி பார்க்குறீங்க, கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்க்குறீங்க, சரியா தப்பா ஏதாவது கேட்டால் ப்ரூஃப் இருக்குதா, ஒரு மொபைல் வாங்கணும்னா அதை பற்றி இன் அண்ட் அவுட் எல்லாம் விசாரிச்சு தான் வாங்குறீங்க, போய் ஆன்லைனில் போய் செக் பண்ணுறீங்க, ப்ரைஸ் செக் பண்ணுறீங்க, இவ்வளவும் தெரியுது. பிள்ளைகளுக்கு உட்காந்து ஒரு காலத்தில் ஃபோனையே ஆப்ரேட் பண்ண தெரியாத நாம ஆன்லைனில் உட்காந்து பிள்ளைகளுக்கு இன்னைக்கு பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம், பிள்ளைகளுக்கு உட்காந்து கூட நின்று சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இவ்வளவு அறிவு இருக்கிற நமக்கு ஸ்பிரிச்சுவல் அறிவு மட்டும் இல்லையாமா? இப்போ வைரஸ் இருக்குது, இது எப்போ போகும், எப்போ மருந்து கண்டுபிடிப்பாங்க, யார் கண்டுபிடிக்கிறாங்க, இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு, இதுக்கு பின்னாடி யார் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு கூட உட்காந்து அலசி ஆராயிரும். இதெல்லாம் பேச தெரியுது, அரசியல் கதை பேச தெரியுது, கிரிக்கெட் கதை பேச தெரியுது, அவ்வளவும் தெரியுது. ஆனா எது மட்டும் தெரியலையாமா? இயேசுவோடைய வருகை பத்தி மட்டும் தெரியலையாமா? அதை பத்தி மட்டும் அறிவு இல்லையாமா? ஆண்டவர் சொல்றாரு, மாயக்காரரே. இன்னைக்கு காலையில் உட்காந்து தியானிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, சொல்லி கொடுத்த ஒரு வார்த்தை அதுதான். இன்னைக்கு இவங்களுடைய வாயின் வார்த்தைகளே நியாயம் இருக்க போகுது. ஏன்? மற்ற காரியத்துக்கு கான்சன்ட்ரேட் பண்ண தெரியுது, அலசி ஆராய தெரியுது, உட்காந்து போய் எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ண தெரியுது. ஆனா வருகையை பத்தி மட்டும் ரிசர்ச் பண்ண தெரியல. ரிசர்ச் கூட பண்ண வேண்டாம், இதெல்லாம் வருகைக்கான அடையாளங்கள் தான் புரிந்து கொள்ள கூட அறிவு இல்லையாமா? நாங்க இது ஒரு சாதாரண இன்சிடென்டா நினைக்கிறோம். நினைச்சுக்கிட்டே இருங்க, நினையாத நாளிலே சடுதியாய் மனுஷகுமாரனுடைய வருகை வரும். எதிர்பார்க்காத விதத்துல, ஒரு நிமிஷத்துல, ஒரு இமை பொழுதுல நடக்கும். இயேசு சொன்ன இத்தனையும் நடக்குதுன்னா இதுவும் நடக்கதான் போகுது. அன்னைக்கு ஆண்டவர்கிட்ட எனக்கு தெரியாது, யாரும் சொல்லி கொடுக்கல, வேதத்தில் உள்ள இந்த வசனம் இப்படித்தானா, நீங்க எதுவுமே சொல்ல முடியாது. ஆண்டவர் சொல்வாரு, புதுசா ஒரு போன் வந்தா யாரும் சொல்லி கொடுக்காம நீ போய் ஆன்லைன்ல அதை செக் பண்ணி பார்க்க தெரிஞ்சிச்சு இல்ல, ஒரு ஆன்லைன் காரியங்களை போய் உட்காந்து அலசி ஆராய தெரியுதுல்ல, மணிக்கணக்கா உட்காந்து ஃபேஸ்புக்ல பார்க்க தெரியுதுல்ல, யாரும் சொல்லி கொடுக்காமலே ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டையும் வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டையும் ஓபன் பண்ண தெரியுது இல்ல. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், ஆனா வேதத்தில் உள்ளதை மட்டும் ஆராய தெரியாதா? ஆண்டவர் சொல்வார், உன் வாயின் வார்த்தைகளை உன்னை நியாயந்திருக்க போகிறது. இன்னைக்கு ஜனங்களுக்குள்ள அறிவு பெருக்கம் நிறைய இருக்குது, அதையோ உட்காந்து மற்ற காரியங்கள் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ண முடியும், ஆனா வேதத்தை பத்தின அறிவு மட்டும் இல்லை. அதான் ஆண்டவர் சொல்றார், அவரை அறிகிற அறிவு.
நீங்க உலகத்தில் இருக்கிற மொத்தத்தையும் படிச்சு எல்லாத்தையும் தெரிஞ்சு மற்றவங்களுக்கு முன்னாடி சிலருக்குலாம் எல்லாத்தையும் படிச்சுட்டு அடுத்து அவங்க எதிரில் உட்காந்து பேசுறதுல அது எனக்கு தெரியும்னு காட்டுறதுல அவங்களுக்கு ஒரு பெருமை. அந்த விஷயமா அவர்கிட்ட போனால் எல்லா விஷயத்தையும் பேசுவார். அரசியல் பேசுவார், கிரிக்கெட் பேசுவார். அவர்கிட்ட போனீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் கேட்டீங்கன்னா டீட்டெயிலாக புட்டு வைப்பாரும்பா. ஆனால் ஸ்பிரிச்சுவல் காரியத்தை கேட்டால் மட்டும் எனக்கு யார் சொல்லிக் கொடுப்பா, பைபிளில் எனக்கு எப்படி தெரியும், யாராவது சொல்லிக் கொடுக்கணுமே. ஏன் இதெல்லாம் யார் சொல்லிக் கொடுத்தா? ஒரு பிள்ளைக்கு நீங்க சொல்லிக் கொடுக்காவிட்டாலும் நீங்க சொல்றீங்க உட்காந்து படி, நல்ல புக்கை தேடி பாரு, ஈஸியா வரும், ஏன் வராது அப்படின்லாம் சொல்லி தரஞ்சு உங்களுக்கு ஏன் வேதத்தை மட்டும் ஆராய தெரியல? மாயக்காரர்னு கர்த்தர் சொல்றார். இனி காலம் செல்லாது, இனி ஏமாற்றவும் முடியாது. எங்களை மாதிரி ஆட்கள்கிட்ட நீங்க ஊழியக்காரங்களையோ அல்லது சக விசுவாசிகளோ ஏமாற்றிடலாம், கர்த்தரை ஏமாற்ற முடியாது. நியாய தீர்ப்பு நாளிலே உங்கள் வாயின் வார்த்தையிலே வந்து நிற்கும். காலையில் ஆண்டவர் இந்த வசனத்தை கொடுக்கும்போது உண்மையிலே ரொம்ப பயமாகவும் இருந்துச்சு, அதே நேரத்தில் துக்கமாகவும் இருந்துச்சு. எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கிறோம், இன்னும் வருகையை பற்றின அடையாளங்கள் எவ்வளோ கொடுத்துருக்கிறார், அதெல்லாம் கண்ணுக்கு முன்னாடி நடக்குது. ஆனால் இதெல்லாம் வருகையின் அடையாளங்கள் மட்டும் தெரியாதாமா, இதெல்லாம் உலகத்தில் நடக்கிற இன்சிடென்ட், அவ்வளோதானாமா. இதுக்கு பின்னாடி வருகை வரும் நாங்கள் எப்படி தெரிவோம்? தெரியணும். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அதில் தான் நித்திய ஜீவன் உண்டு. நீங்க ஆராய்ந்து பார்க்கக்கூடியதான மற்ற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ்லையும் நித்திய ஜீவன் உள்ள ஆதாயம் மட்டும் உண்டு. உலக பிரகாரமான ஆதாயம் கிடைக்கும், பணம் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். ஆனால் நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடியது வேத வாக்கியம் மட்டும். தயவு செய்து உட்கார்ந்து வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். வாட்ஸ்அப்பில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை விட, ஃபேஸ்புக்கில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை விட, மற்ற சோஷியல் மீடியாவில் உட்காந்துக்கிட்டு ட்வீட்டில் பண்ணுறதை விட உட்கார்ந்து தேவ வசனத்தை ஆராயுங்க. இது ஒன்று மட்டும்தான் பரலோகத்துக்கு உங்களை கொண்டு போகும். இனி காலம் செல்லாது. ஆண்டவர் வாசப்படில் நின்று கதவை தட்டி கொண்டிருக்கிறார். எந்த நிமிஷமும் கர்த்தருடைய வருகை சம்பவிக்கும்.